இதே இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி மாதம் வரைக்கும் இதை தள்ளி போடுறது அப்படிங்கிறது இன்னும் தங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ அதிமுக கொடுத்துருக்கிற ஆஃபரை விடவும் பெரிய ஆஃபரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற சிம்டம்ஸை வெளிப்படுத்துகிறாங்களா? நியூஸ் 7 நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கு நீங்கள் 3 தலைப்பு கொடுத்துருக்கீங்கள. முதல் தலைப்பு திமுகவுடைய பொதுக்குழு, விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம். உள்ளபடியே குமார் சொன்ன மாதிரி திமுக மீதும் கலைஞர் மீதும் தலைவர் மூப்பனார் மீதும் அன்பு கொண்டவர் திரு விஜயகாந்த். மூப்பனார்களோட அன்பு இருக்கும் பொழுதெல்லாம் நான் தொடர்ந்து அவர் கூட இருந்தவன். அவருடைய ஈது பெருநாள் விழாவில் கூட என்னை சிறப்பு விருந்தினராக கொண்டு போய் என்னை ரொம்ப மரியாதை கொடுத்தவர். ஒரு நல்ல மனிதர், மாமனிதர். அதனால தான் இன்றைக்கி அவர் பின்னால் மக்கள் இருக்காங்க. அது வாக்காக இருக்குதா இல்லையாங்கிறது அப்புறம். இன்றைக்கு இந்த பொதுக்குழுவில் அந்த தீர்மானம் மட்டுமல்ல, வேறு ஒரு தகவலை முதல்வர் சொல்கிறார். அதை சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா பொதுக்குழுன்னு கொண்டு வந்துட்டீங்க. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு முன்னுரிமை அல்லது வாக்களித்தால் மத கலவரங்களை உண்டாக்குவார்கள், சாதி கலவரங்களை தூண்டுவார்கள், மக்கள் அனைவரும் வகையிலும் பிளவுபடுத்துவார்கள், நம்முடைய பிள்ளைகளை படிக்க விட மாட்டார்கள், பிற்போக்குத்தனங்கள் நம்மை மூழ்கடிப்பார்கள், தொழில் வளர்ச்சி இருக்காது, இந்தி மொழி திணிப்பு, பண்பாட்டு திணிப்பு செய்து தமிழ்நாட்டின் தனித்துவத்தை அளித்து விடுவார்கள். இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இந்த தேமுதிக பாமக ரெண்டுக்கும் உள்ள பிரச்சனைகள்லையும் இன்னைக்கு பாஜகவுடைய எதிர்க்கு. எப்படி ஒரு தர்ம யுத்தம்னு ஓபிஎஸ் மூலமாக இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிந்த அதிமுக உடைந்ததோ அன்னைக்கு தர்ம யுத்தம். இன்னைக்கு பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய மர்ம யுத்தம். இந்த யுத்தத்துக்கும் காரணம் பாஜகன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கும் அவர்கள் தவறு. தந்தைக்கும் மகனுக்கும் இருக்க பிரச்சனைக்கு பாஜக தான் காரணம். இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் கேட்டீங்கல்ல, இன்னைக்கு பொதுவாக ஒரு வார்த்தை இது இருக்குது, அதிமுக தர்றோம்னு சொல்லி தரலைன்னு தேமுதிக சொல்லுது. சொல்லுதானே? நாங்கள் தர்றோம்னு இந்த 3 சீட்டு ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய சீட்டில் நாங்கள் தர்றோம்னு சொல்லலை, அடுத்த தடவை தர்றோம்னு இன்னைக்கு அதிமுக சொல்லுது. இது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது, அது அந்த கட்சியை சார்ந்த 2 பேருக்கு தான் தெரியும். இதை விட முன்னால் திமுகவால் இந்த கட்டத்திலையும் ஏமாறலை திரு விஜயகாந்த். எப்போ ஏமாந்தார்? 2011 அவருக்கு சீட்டு கொடுத்து அவரை வெல்ல வச்சு அவரை எதிர்க்கட்சி ஆக்கி அன்றைக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவரை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிய ஒரு சூழல். அதாவது கூட்டணி அதிமுக தேமுதிக கூட்டணி சொல்கிறேன். அன்றைக்கே அவர் பாதி பலத்தை இழந்துட்டார். என்னைக்குன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவரை அந்த அரசியல் களத்திலிருந்து பாதி அப்புறப்படுத்தினார். 2014 உங்களுக்கு நன்றாக தெரியும், விஜயகாந்த் அவர்கள் வாக்குகளில் தான் 2 இடங்கள் கிடைத்தது. எந்த 2 இடங்கள்? ஒன்று பாஜகவுக்கும், இன்னொன்று யாருக்கு கிடைச்சிச்சு? அன்புமணி ராமதாஸ். அவங்களுக்கு கிடைக்கல. தன்னை மெழுகாக உருக்கி கூட பாஜகவை ஆதரித்தார் திரு விஜயகாந்த். அந்த மரியாதையை அந்த முதல் நாளில் கொடுத்தார். பிரதமராக பதவியேற்கிற அன்னைக்கு விஜயகாந்துக்கு கொடுத்த மரியாதையை தொடர்ந்து எந்த வகையிலும் அவர் கேட்ட எந்த பொறுப்பையும், எந்த பதவியையும், எந்த விருதையும் பாஜக கொடுக்கல. 2வது ஏமாற்றம் அவருக்கு. அதுவே அவருடைய மீறி ஒரு பாதியில் உள்ள பலத்தில் போயிடுச்சு, 3/4 பலம். அதற்கு பிறகு அவர் உடல்நலம் குன்றினார். அவருடைய அரசியல் வாழ்வுக்கு ஒரு பின்னடை ஏற்பட்டுச்சு. சரி, மீண்டும் அந்த தேமுதிகவுக்கு தொடர்ந்து கூட்டணியில் இருந்தது யாருன்னா பாஜகவும் அதிமுகவும் தான். நல்லா இந்த வரலாறு மக்களுக்கு போய் தெரியணும். அப்போ இந்த 2 பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து அவரை ஏமாற்றினார்கள். இன்றைக்கு அது மிக தெளிவாக வெளியே வந்திருக்கு. ஏன் திமுக கூட்டணிக்குள்ள அவர் போகலை? இது வரைக்கும் அவர் கேட்ட இடங்களை கொடுக்கலையா, இல்ல அவருக்கு செல்வாக்கான தொகுதி பங்கீடுகளை கொடுக்கலையா திமுக? எந்த அளவுக்கு தலைவர் கலைஞர், அமரராக இருந்த கலைஞர் விஜயகாந்துக்கு அழைத்தார் என்பது மட்டுமல்ல, என்ன வேணாலும் தர்றேன்னு சொன்னாரு. அழைத்தார் சொன்னதை செய்யக்கூடியது திமுக. இன்னைக்கு எந்தெந்த கட்சிக்கு தரணும்னு சொல்லி காங்கிரஸை கூட தாங்க அழைத்தாங்க. 2011 63 சீட்டு, 2021 25 சீட்டு அழைக்கிறது தான். ஆனா கட்சியுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி சீட்டு கொடுத்தாங்களா? நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு எனக்கும் தெரியுமா கலைஞரும் விஜயகாந்த் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு? அது தெரியாது இல்லையா? எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாருன்னா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, பழம் நழுவி பாலிவில் அந்த அளவுக்கு அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தால்
விஜயகாந்த் அன்றைக்கு நல்ல முடிவு எடுத்திருந்தால், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்திருந்தால் இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல வேற. ஆக ஒரு டேர்னிங் பாயிண்ட் விஜயகாந்தினால ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி இல்லாத ஒரு சூழல் ஆனது உங்களுக்கு நன்றாக தெரியும். 2016 அவர் தன்னை முதல்வராக ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாகுது. அதுல முதல்வரா விஜயகாந்த 2014 அல்ல, நான் 2016 நான் 16 தான் சொல்றேன். 2016 மக்கள் நல கூட்டணி உருவாகுது. மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாமே சேர்ந்து விஜயகாந்த முதலமைச்சர் வேட்பாளராக ப்ரோமோட் பண்றாங்க. அப்போ அவரு அந்த சாய்ஸ் எடுக்கிறாரு. 2021 என்ன பண்ணாங்க திமுக என்று சொல்றேன். 2016 மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி இதே அதிமுக பாஜக மூலமாக தனியா பிரிஞ்சு ஓட்டை பிரிப்பதற்கான வேலையை செஞ்சாங்க. அன்னைக்கு 1.5 விழுக்காடுல தான் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 0.75% எடுத்திருந்தா திமுக அன்னைக்கு ஆட்சி. நான் எதுக்கு சொல்ல வரேன், நான் எதுக்கு சொல்ல வரேன், திமுக இதுவரையும் விஜயகாந்த் அவர்களையோ தேமுதிகவை ஏமாற்றவில்லை. இன்றைக்கு ஏமாற்றியது இந்த 2 கட்சி என்பதை நான் ஆதாரமா சொல்றேன். இப்போ திமுக கூட்டணிக்குள்ள போனா ஏற்றுக்கொள்வாங்களா? தேமுதிகக்கு உரிய மரியாதையும் உரிய அதிகாரம் அளிக்கக்கூடிய அளவுக்கு தொகுதிகளையும் கொடுப்பாங்களா? இது நல்ல கேள்வி. பதில் சொல்ல வேண்டியவர் இன்றைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். அழைப்பு கொடுப்பது முக்கியமல்ல சார், கொடுப்பது முக்கியமல்ல. சொல்ல வர்றேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஏறத்தாழ 50 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல ஒரு காம்பேக்ட் கூட்டணி, ஒரு சரியான கூட்டணி இருக்கு. அதுல தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இடையில அப்படி ஒரு வாய்ப்பை தேடி அந்த அம்மையார் ஒரு முயற்சி எடுத்தார்கள். அந்த முயற்சிக்கு பிறகுதான் இப்போ பாராளுமன்ற நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் வேணுன்ற அடிப்படையில் அதிமுக போய் கேட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த அம்மையார் சொல்வது, திமுக அவருக்கு குடிக்கக்கூடிய மரியாதையை கொடுத்துருக்கு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருக்கு. விஜயகாந்துடைய இறப்புல அவங்களுக்கு மிக அற்புதமாக அவங்களுக்கு எதையுமே எதிர்பார்க்காம 2011 தன் கூட்டணிக்கு வரலன்னு பார்க்கல, 2014 கூட்டணிக்கு வரன்னு பார்க்கல. விஜயகாந்த் ஒரு கலைஞர், அந்த கலைஞருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மிக சிறப்பாக செய்தது திமுக. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் அந்த கட்சியை அடியோடு கொஞ்சம் கொஞ்சமாக திமுக திரும்ப திரும்ப விஜயகாந்துக்கு புகழ் சேர்க்கிற மாதிரி நாங்கள் இரங்கல் தீர்மானம் பண்றோம், அவருடைய இறப்பை சிறப்பா கொண்டு போனது, இதெல்லாமே விஜயகாந்துடைய வாக்குகள் அறுவடை செய்யறதுக்கு. ஆனா விஜயகாந்துடைய கட்சிக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான எந்த முன்னெடுப்பையாவது திமுக எடுத்திருக்காங்களா? அது சொல்லுங்க. இவ்வளவு நாளா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இவ்வளவு நேரமா 2011 சேர்ந்திருந்தா இன்னைக்கு தேமுதிகவுடைய நிலை வேற. காலம் மாறும் சார், சொல்றேன் கேளுங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். அதற்கு பிறகு நான் சொல்லி முடிச்ச 2 வரி. அவங்க முன்னால யாரை நம்பினாங்க? தொடர்ந்து பாஜகவையும் அதிமுகவையும் நம்பினாங்க. ஏமாந்துட்டாங்க. இன்னைக்கு நான் மீண்டும் சொல்றேன், திமுக இன்னைக்கு கூட்டணி பலமாக இருக்கிறது. புதிய கட்சிகளை சேர்ப்பதும் சேர்ப்பாது அவங்க விஷயம். ஆனா என்ன நடக்கும்னு இப்ப சொல்ல முடியாது. அந்த அம்மாவே ஜனவரி மாதம் தான் 2026 தான் தேர்ந்த அரசியல்வாதி. நீங்க 2026 தேர்தல் கணக்குகள் உங்களுக்கு ரொம்ப தெரியும். நீங்க திமுக தான் எல்லாம் முடிவு செஞ்சிரும் அப்படிங்கிறது இல்ல, அதற்குள்ள சேர்க்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படிங்கறத புரியுறது இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு இடம் இல்லைன்னு திரும்பவும் சொல்றேன். நான் தான் சொல்றேன் இல்லையா, நான் சொல்றது விஜயகாந்தை அவர்கள் என்ன கொண்டாடினாலும், நான் கேட்டேன், விஜயகாந்தை என்ன கொண்டாடினாலும் திமுக கூட்டணியில இடம் இல்ல அப்படிங்கிறது இதயதுல்லா சாருடைய பார்வை. இந்த 6 மாசத்துல என்ன நடக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. இந்த கூட்டணிகள் எப்படி இருக்கும்னா நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஜனவரி மாதம் அந்த அம்மையாரே முடிவெடுக்கிறதா சொல்றாங்க. நாளைக்கு முடிவெடுப்பாங்க, திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம், அதிமுக நம்பி எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கிடையாது, திமுக பாஜகவை நம்பி எங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்காது, அதுக்கு நாங்க திமுகவை முழுமையாக அந்த கூட்டணியை ஆதரிக்கிறோம், எங்களுக்கு எது செய்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தா அதிமுக ஒரு கேரண்டி கொடுத்துட்டாங்க. ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினருக்கு இணையான ஒரு பதவியை எப்போ கிடைக்கும் யோசனை பண்ணி பாருங்க. 2026 34 இடங்களை அடுத்த தேர்தலில் அதிமுக பெற்றார். இல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ஜெயித்த பிறகு வரக்கூடிய கணக்கு கிடையாது சார். ஜெயிக்க as of now அதிமுகக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த கணக்கீடின்படி தான் கொடுக்க போறாங்க. அந்த அம்மா தான் முடிவு பண்ணும் இந்த ஒரு எம்பி முக்கியமா அல்லது
வேற எங்கேயாவது போனா ஒரு எம்பி நிச்சயமா வெல்லக்கூடிய சீட்டு ஒரு 4-5 கிடைக்குமா? நான் என்னன்னா உங்க புரியுதா கூட்டணியில உங்களுக்கு? இடம் இருக்கான்னு தான் இல்ல கேட்டேன். இல்ல ஒரு இதே எம்பி துல்லா சார்ட்ட கேட்டது, உங்க கூட்டணியில இடம் இருக்கா? சொன்னதை செய்யாதவர்கள் அதிமுகவினர், இல்ல நான் சொன்னதை செய்யக்கூடியவர்கள் திமுகவினர்கள். நாளைக்கு அம்மையார் அவர்கள் இந்த 1+1 இதே துல்லா சார், 4 நீங்க 4 சொன்னீங்க. வெற்றி பெறக்கூடிய இதே துல்லா சார். இடங்கள் வேணும்னு சொல்லி இதே துல்லா சார். திமுகவோட கேட்டு ஒத்துக்கொண்டால் அது அவங்க விஷயம். Yes. நீங்க என்னை திமுக பொறுத்தவரை சொல்லாதீங்க. நான் சொல்ல உங்க முடியாது. கூட்டணின்னு சொல்லுங்க சார். நீங்க திமுகன்னு தனிச்சு திமுக விட்டுறீங்க. எங்களுக்கு நீங்க தலைமை- இணைந்து இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுல எங்க கூட்டணிக்கு தலைமை நீங்க திமுக. 2016ல அவர் வரல, 11ல வரல, 21ல வரல, 26ல நீங்க வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாரான்னு 24 கேட்டா அது திரு 24 ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு பண்ணுவாரு. இல்ல மீண்டும் சொல்றேங்க, உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் நானு. அந்த அம்மையார் எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க? ஒரு எம்பி சீட்டா அல்லது வெற்றி பெறக்கூடிய ஒரு 4-5 எம்எல்ஏ சீட்டு உள்ள ஒரு எம்பி அவங்க ஜனவரில முடிவு பண்ணுவாங்க சார். அவங்க ஜனவரியில முடிவு பண்றதுக்கு திமுக கூட்டணியும் அவர்களும் எந்த அளவுக்கு ஒத்து போறாங்கங்கறத பொறுத்து இருக்கு. இன்னைக்கு சொல்லுவாங்க a bird in the hand is better than two in the bush. நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயை விட இன்னைக்கு நான் இப்படி கிடைக்கக்கூடிய கேட்கிறேன். கலாக்காய் பெரிதும்பாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. நான் திமுக ஜனவரி முடிவு மாதம் வேண்டாம். நீங்க காங்கிரஸ்ல இருந்து இதேதுல்லா சார் என்ன விரும்புறீங்க? எந்த பக்கம் தேமுதிக வரணும்னு விரும்புறீங்க? நான் அந்த விருப்பம் இல்லை. சொல்லுங்க தேமுதிக சார். ஆதரவு, தேமுதிகவுடைய வாக்கு, தேமுதிகவுடைய ஓட்டு, அந்த கட்சியினர் என்ன நினைக்கிறாங்க? பாஜக ஏமாத்திருச்சு, அதிமுக ஏமாத்திருச்சு, நம்மளை ஏமாத்தாத ஒரு கட்சி, நம்மளை மதிக்கிற கட்சி திமுக கூட்டணிங்கிற எண்ணம் அந்த வாக்காளர்களுக்கு வந்து அந்த வாக்குகளுக்கு வரலாம். அதே நேரத்தில் ஜனவரி மாதம் திமுக கூட்டணி சேர்றதற்கு அந்த அம்மா ஏதாவது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட வந்து அதை திமுக தலைவர் ஏற்றுக்கொண்டால் எதுவும் நடக்கலாம். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நான் மீண்டும் சொல்றேன், திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. புதிய ஒரு கட்சியை, பெரிய கட்சியை சேர்ப்பதில் என்பதுல இன்னைக்கு நெருடல் இருக்கலாம், நாளை என்ன என்பது சொல்ல முடியாது. குமார், அதாவது நான் ஒரு தகவலை சொல்லுகிறேன், அதிகாரப்பூர்வமான தகவல். இன்னொரு ஒரு வாரத்தில் திரு அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார்கள். வரும்போது தேமுதிக பிரேமலதா அவர்களை சந்திப்பதாக இருக்கிறது என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. சரி, அது அவங்க திரும்ப பேசுவாங்க. அவங்க இன்னும் அதை சீக்கிரம் முடியுங்கிறீங்க. தொடர்ந்து பேசுவோம். அப்படி இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கிறது. எம்பி சீட் தரேன்னு சொன்னா அப்படியெல்லாம் இருக்கிறது. அடுத்த வருஷம் கிடைக்கிறது இது பெட்டர்னு சொல்லி பாஜகவோட கூட்டணி வச்சிருவாங்க சார். அதெல்லாம் இங்க ஒரே கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க சார். அது இருக்கிறது. அந்த தகவல் நினைச்சா இந்தியா முழுக்கும் கொடுக்கலாம் சார். எம்பி சீட் இந்தியா முழுக்கும் பாஜக கொடுக்க முடியும். இல்ல, அந்த தகவல் வந்து இதை மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறேன். அமித்ஷா ஒரு நல்ல ஸ்வீட் கொடுத்தாங்கன்னா